ஸ்ரீ மகாபரிவாஜனம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 5 குரு என்ற தலைப்பில் பெரிவா சொல்றது மேலே வாசிக்கிறேன். அடுத்த தலைப்பு குரு வழிபாட்டின் சிறப்பம்சங்கள். ஈஸ்வரன் என்று தனியாக ஒருவனை வைத்துக்கொண்டு உபாசிக்காமல் குருவையே அப்படி உபாசிப்பதற்கு ஆதரவாக சில காரணங்கள் உண்டு. முக்கியமாக ஈஸ்வரன் நம் கண்ணுக்கு தெரியவில்லை. அவன் மகான்களின் வர்ணனைகளிலிருந்து பாவனையாகத்தான் மனசில் கற்பித்து பார்க்க முடிகிறது. குருவோ கண்ணுக்கு தெரிகிறார். அவரோடு நாம் கலந்து பழக முடிகிறது. நேருக்கு நேர் கேட்டுக்கொள்ள முடிகிறது. ஈஸ்வரனால் நமக்கு நடக்க வேண்டிய கர்மநாசம், ஞான பிராப்தி எல்லாமே இவரே நடத்தி கொடுக்கிறார். நாமே நேரே ஈஸ்வரனிடம் பிரார்த்தித்து கொண்டால் அவன் நமக்கு செய்கிற அனுகிரகத்தை விட ஜாஸ்தியாகவே நாம் அவனை பிரார்த்திக்காமல் குருவையே பிரார்த்திக்கும் போது அந்த குருவின் மூலம் பெற்றுவிடலாம். எப்படி என்கிறீர்களா? நாமே நேராக ஈஸ்வரனிடம் பிரார்த்திக்கிறோம் என்றால் நம்முடைய பிரார்த்தனா சக்தி எவ்வளவு? ரொம்ப கொஞ்சம்தான். மனசின் ஆழத்திலிருந்து தீவிரமாக பிரார்த்திக்கவே நமக்கு தெரியாது. அதோடு நமக்கே தான் நாம் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நம்முடைய சொந்த நலனையே தான் ஈஸ்வரனிடம் வேண்டுகிறோம். இதற்கு அவன் செவிசாய்க்க மாட்டான் என்றில்லை. ஆனாலும் நம்முடைய அல்ப பிரார்த்தனா பலத்தில் நமக்காகவே நாம் வேண்டிக் கொள்வதற்கு அவன் பெரிசாக எப்படி ஒரு பலன் தருவான்? ஆனால் நம் குருவே எல்லாம் என்று இருந்துவிட்டால் அவர் இந்த குழந்தைக்காக நாம் தான் பிரார்த்திச்சுக்கணும் என்று ஈஸ்வரனிடம் நம் சார்பில் பிரார்த்தனை செய்வார். அவர் நம்மை போல ஈஸ்வரனை நேரில் தெரிந்து கொள்ளாதவர் இல்லை. அவருடைய பிரார்த்தனா சக்தி மிகவும் பலமானது. நமக்கு எட்டாக்கையனாக இருக்கும் ஈஸ்வரனுக்கு சமீபத்திலே இருப்பவர் அவர். தன்னுடைய வலுவாய்ந்த பிரார்த்தனா சக்தியோடு அவர் நமக்காக அவரிடம் வேண்டிக் கொண்டு எடுத்துச் சொல்லி கேட்டுக்கொள்கிற போது அவன் அதை நிச்சயம் கேட்கத்தானே கேட்பான். நாம் இக்கேடு கெட்டு போனாலும் குருவுக்கு ஒரு நஷ்டமும் இல்லை. அப்படியிருந்தும் அவர் பரம கருணையோடு நமக்கு உபதேசம் பண்ணி நம் அழுக்கை போக்குவதற்காக பாடுபட்டு சுயநலமே கொஞ்சம் கூட கலக்காமல் நம் பொருட்டாகவே ஈஸ்வரனிடம் வேண்டிக் கொள்கிறார் என்றால் அதற்கு வேல்யூ ரொம்ப ஜாஸ்தி தானே. நம்முடைய சாதனை, பிரார்த்தனை ஆகியவற்றுக்காக ஈஸ்வரன் ஏதோ 1/4 பங்கு வீஷம் பங்கு அனுகிரகம் பண்ணுவார் என்றால் நமக்காக குரு பிரார்த்திக்கும் போது முழு பங்கும் பண்ணிவிடுவான். லௌகீகத்திலே பார்க்கிறோம் இல்லையோ? கவர்னர், மந்திரி மாதிரி ஒருவரால் நமக்கு ஒரு காரியம் நடக்கும் என்றால் நாமே அவரிடம் போய் நிற்க முடியுமா? நமக்கு பேட்டி கிடைக்குமா? அவரிடம் சாய்க்கால் உள்ளவராக இருக்கிற நமக்கு தெரிந்த ஒருவரிடம் நாம் போய் முறையிட்டாலே போதுமானதாக இருக்கிறதல்லவா? இவருடைய சிபார்சுக்காகவே கவர்னர் நம்மை பார்க்க கூட பார்க்காமல் நமக்கு வேண்டிய காரியம் ஆவதற்கு உத்தரவு போட்டு விடுகிறார் அல்லவா? ஈஸ்வரனிடம் நாம் போக வேண்டாம். நாம் போய் நடத்தி கொள்வதை விட இன்னும் 100 பங்கு நன்றாக நமக்கு அவரிடம் சொல்லி நடத்தி கொடுப்பதற்காக இருக்கிற குருவிடம் போய் அவரிடமே முறையிட்டு விட்டால் போதும். நாமாக நம் கர்மாவை கழித்துக் கொள்வது கஷ்டம். குருவுக்கு ஈஸ்வரன் கொடுத்திருக்கிற விசேஷ சக்தியால் அவர் நம் கர்மாவிலே எவ்வளவோ பங்கு கழிந்து போவதற்கு சகாயம் செய்வார். தம்முடைய தபோசக்தியை கூட அதற்கு செலவழிப்பார். பரம கருணாமூர்த்தியாகவும் தியாகியாகவும் இருக்கப்பட்ட அவர் ஓரளவுக்கு தாமே கூட நம் கர்மாவை வாங்கி கொண்டு அனுபவித்து நமக்கு பாரத்தை குறைப்பார். இப்படி அவர் தம்மை வருத்தி கொண்டுதான் நமக்கு ஈஸ்வரனிடமிருந்து ஓய்வு பெற்றுத்தர வேண்டுமென்றில்லை. அவர் அவனிடம் ரொம்ப நெருக்கமாக இருப்பாரே, ஆனால் சுவாதீனமாகவே அவன்கிட்டே இவனுக்காக இந்த அனுகிரகம் பண்ணியே ஆகணும். குரலை உயர்த்தி மிரட்டுவது போல, என்ன பண்றையா இல்லையா என்பார். ஆஹா, பண்றேன் என்று ஈஸ்வரனும் அவர் சொன்னபடி செய்து விடுவான். யதோத்காரி, சொன்னவண்ணம் செய்த பெருமாள் என்ற பெயரிலே காஞ்சிபுரத்திலே ஒரு கோவிலில் பகவான் மகாவிஷ்ணு இருக்கிறார். யதோக்தகாரி, யதோ என்று சம்ஸ்கிருதத்தில் சொல்வார்கள். யதோக்த, யதா உக்த, சொன்னபடி சொன்னவண்ணம், காரி செய்பவர். யார் சொன்னபடி பெருமாள் செய்தார்? குருவாக இருக்கப்பட்ட ஒருவர் தன் சிஷ்யன் ஊரை விட்டு போகிறானா, அப்பொழுது பெருமாளும் அவன் பின்னையே துரத்தி கொண்டு ஓட வேண்டும். அப்புறம் அவன் ஊருக்கே திரும்பி வருகிறானா, அப்பொழுதும் அவன் பின்னையே துரத்தி கொண்டு வந்துவிட வேண்டும் என்று ஆர்டர் போட்டார். பகவானுக்கே ஆர்டர் போட்டார். அவர் சொன்னபடியெல்லாம் பகவானும் பண்ணினான். இதோத்தகாரி என்று பெயர் வாங்கினான். அந்த குரு யார்? சிஷ்ய பிள்ளை யார்? ஏன் இப்படி குரு ஆர்டர் போட்டார்? கொஞ்சம் கதை கேட்கலாம். ஆழ்வார்களில் திருமஷி ஆழ்வார் என்பவர் ஒருவர். பூந்தமல்லிக்கு கிட்டே இருக்கும் திருமஷியில் பிறந்து வளர்ந்தவர் ஆதலால் ஊரை வைத்தே அவர் பெயரை சொன்னார்கள். பெரியவர்களின் பெயரை சொல்லப்படாது என்பதால் அந்த நாளில் இப்படியெல்லாம் ஊரை வைத்து அல்லது அவர்கள் செய்த காரியத்தை வைத்து
அல்லது அவர்களுடைய மகிமையை குறிப்பிடுகிற மாதிரி இன்னொரு பெயரை சொல்வார்கள். பெரியாழ்வார், பெரிய ஆழ்வார், நம்மாழ்வார், நம்முடைய அதாவது நமக்கு ரொம்ப சொந்தமான ஆழ்வார் என்பவையும் இப்படிப்பட்ட காரணப்பெயர்கள் தான். காரணப்பெயரே பிரசித்தி பெற்று அம்மா அப்பா வைத்த பெயர் மறைந்து போய்விடுவதும் உண்டு. திருமஷி ஆழ்வாருக்கு பக்திசாரர் என்று சம்ஸ்கிருத பெயர் சொல்கிறார்கள். அதுவும் காரணப்பெயராகவே இருக்குமோ என்னவோ. திருமஷி என்பதில் மழிசை என்பது மகீஷாரம், அது மகீஷார சேத்திரம் என்கிறார்கள். பூமிக்கே சாரமான ஊர் அது என்று அர்த்தம். மகீசாரத்தில் பிறந்து வளர்ந்தவர் பக்திசாரர். அப்புறம் அவர் காஞ்சிபுரத்துக்கு வந்து வாசம் பண்ணி கொண்டிருந்தார். அங்கே இருக்கிற ஒரு பெருமாள் கோவிலில் பாசுரம் பாடிக்கொண்டும் உபதேசம் பண்ணிக்கொண்டும் அவ்வப்போது அப்படியே யோக சமாதியில் போய்கொண்டும் இருந்தார். பொதுவாக அவரை பற்றி ஒன்று நினைக்க இடம் உண்டு. அதாவது முதலாழ்வார்கள் என்கிற 3 பேரும், பொய்கை ஆழ்வார், பேயாழ்வார், பூதத்தாழ்வார் என்ற அந்த 3 பேரும் மகாவிஷ்ணுவின் பரமபக்தர்கள் என்றாலும் கூட சமரச மனப்பான்மையோடு சிவனையும் உயர்வாக சொல்லி பாடினவர்கள். திருமஷி ஆழ்வார்தான் வீர வைஷ்ணவமாகவே சொல்ல ஆரம்பித்தவர் என்று சொல்வதற்கு இடம் இருக்கிறது. பெரியவர்களை பற்றி குறைவாக சொல்லக்கூடாது. இதர தெய்வங்களை குறைத்து சொல்லி இருந்தாலும் அவர் பண்ணின திருச்சிந்த விருத்தம், நான்முகன், திருவந்தாதி ஆகியவற்றில் விஷ்ணுவிடம் பரமபக்தியையும் யோகமார்க்கத்தின் உத்தம ஸ்திரீகளை பற்றியும் பார்க்கிறோம். இத்தனை நாழி ஒருவரிடமே அனன்ய பக்தி பண்ணுவது பற்றி சொன்னேனே, அப்படி விஷ்ணு பக்தர்களையே ஒரே குறியாக அந்த ஒரு மூர்த்தியிடமே ஈடுபடுத்துகிற நோக்கத்தினால்தான் அவர் இதர தெய்வங்களை மட்டம் தட்டினாலும் பரவாயில்லை என்று பண்ணியிருக்கிறார் என்று சமாதானம் செய்து கொள்ளலாம். அது இருக்கட்டும். பகவானுக்கு பாசுரம் செய்விப்பது, பாகவதாளுக்கு உபதேசம் செய்வது அப்படியே யோக நிஷ்டையில் போய்விடுது என்று அவர் கோவிலிலேயே வாசம் பண்ணி கொண்டிருந்தார். அது வரதராஜா கோவில் என்று நினைத்தால் அது தப்பு. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபிரிவாஜனம் மகாபிரிவாஜனம் மகாபிரிவாஜனம்.